டெங்கு காய்ச்சல் விவகாரத்துல சென்னையில நடந்த போராட்டத்துல போலீஸ் இவ்வளவு காட்டமா நடந்துக்குவாங்கன்னு தாமரை கட்சி எதிர்பார்க்கவே இல்லைங்களா. நடந்ததை பூரா டெல்லிக்கு சொல்லியிருக்காங்களாம், பேசிக்கிட்டாங்க. பாஜகவும் அதிமுகவும் ஒன்னா கூட்டணி அமைச்சுதான் தேர்தல்ல போட்டி போடுவாங்க அப்படின்னு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கினே வருதா. போற போக்க பார்த்தா ரெண்டு கட்சியும் தனித்தனியா தான் போட்டி போடுவாங்க அப்படின்னு பேச்சா சொல்லினாங்க. அதிமுக அரசுக்கு எதிரா பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்த தமிழக பாஜக இப்போ போராட்ட களத்திலையும் குதிச்சதால ரெண்டு கட்சிக்கும் இடையில இடைவெளி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதாமா. அது மட்டும் இல்லாம தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் விவகாரம் வெளியானதுக்கும் டெல்லி ஆபீசர் தான் காரணம் அப்படின்னு டவுட்டாமா பேசிக்கிட்டாங்க. சமீபத்துல நடந்த உள்ளாட்சி தேர்தல்ல மகாராஷ்டிராவில சிவசேனா, உத்தரப்பிரதேசத்துல மாயாவதி கட்சின்னு ஜெயிச்சது மட்டும் இல்லாம கேரளாவிலையும் பாஜகவுடைய எண்ணிக்கை குறைவுதான். அதனால பீகார் தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணியை பத்தி பாத்துக்கிடலாம் அப்படின்னு பேச்சான் சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்தாதான் கூட்டணிக்கு ஓகே சொல்வேன்னு தேமுதிக தரப்புல சிக்னல் கிடைச்சிருக்கா. மத்திய அரசு பதவியும் ராஜ்யசபா எம்பியும் கிடைக்க வாய்ப்பு இருக்கா. ஆனா முதல்வர் வேட்பாளரா முன்னிறுத்த முடியாதுன்னு இந்த பக்கம் தகவலாம் பேசிக்கிட்டுதாங்க ஐயா. மக்கள் நல கூட்டணிக்கு விஜயகாந்த் வந்தா நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்ற வாசன் தரப்பு ஆளுங்கட்சியோட ஐவர் அணியிலையும் தொடர்புல இருக்காங்களா. விஜயகாந்த் தரப்புல பாஜக திமுக ரெண்டு கூட்டணியோடையும் பேச்சுவார்த்தை நடக்குதுங்களா, பேசிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் மும்பை ஃபார்முலாவை பாஜக தமிழ்நாட்டிலையும் ஃபாலோ பண்றாங்களோ அப்படின்னு கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரே டவுட்டா இருக்குதான். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு எதிராக காட்டிங்கன்னு அப்பாலிக்கா ஜாயிண்ட் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு கேப்டன் ஒரே குழப்பத்துல இருக்கிறாரா சொல்லிக்கினாங்க. ஏன்னா மாட்டிறைச்சி மைவீச்சுன்னு மல்லு கட்டிக்கிட்டு இருந்த சிவசேனாவும் பாஜகவும் மறுபடியும் நெருக்கம் காட்டுறாங்களாம். தேர்தல் நடக்கும் போது எதிரும் புதிருமா இருக்கிறது, தேர்தல் முடிஞ்சதும் உறவு வைக்கிறதுன்னு என்ன கணக்குன்னு பேச்சா கிடக்குதாமா சொல்லிக்கிட்டாங்க. ஆளுங்கட்சிக்கு எதிரா தங்களை முன்னிறுத்தி ஓட்டு கேட்டு போனா எம்பி எலெக்ஷனை போல வாக்கு வங்கி அதிகரிக்கும், பலமான கூட்டணி அமையும், சட்டசபையில எண்ணிக்கையே கூட்டலாம் அப்படின்னு பாஜக தரப்போட பிளான் சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, மக்கள் நல கூட்டணி அமைஞ்சதால திமுக அணிக்கு வருத்தம் இருக்குதான். ஒருவேளை விஜயகாந்த் வரலன்னா பாஜக அணி கூட கூட்டணி சேர்ந்துடலான்னு யோசனையா. ஆனா இன்னொரு பக்கம் சிறுபான்மை மக்களோட ஓட்டுக்களை விட்டு கொடுக்கவும் மனசு இல்லையா, பேசிக்கிட்டுதாங்க ஐயா.